வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா பூமி. அம்மா, நான் உங்களை மட்டும்தான் வர சொன்னேன், அவளையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல. என்னடா இப்படி பேசுற? வீட்டு மருமகளை தனியா விட்டுட்டு என்ன எப்படி வர சொல்ற? அம்மா, நான் அவ கழுத்துல தாலி கட்டலாமா? நீங்க அவ சொல்றது இல்ல, நான் சொல்றத நம்புங்கம்மா. என்ன நம்புங்க. சரிடா, நீ சொல்றதே நான் நம்புறேன். நீ சொல்றத நம்பி பூமியை இங்கே விட்டுட்டு உன் கூட வர சொல்றியா? அதுதானமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய், உன்னை தாலி கட்டி பூமியை என் மருமகளா கூட்டிட்டு வான்னு எவ்வளவு நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன்டா. அப்படிப்பட்டவளை விட்டுட்டு வர சொல்றியா? சரிம்மா, இப்ப என்னதாம்மா சொல்ல வரீங்க? அவ இல்லாம நீங்க வர மாட்டீங்களா? வரமாட்டேன். சரிங்கம்மா, நீங்க அவ கூடயே இருந்துக்கோங்க, அவ கூடயே வாழ்ந்துக்கோங்க. அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்க போங்க அத்தை. உங்க கால்ல கூட நான் விழற அத்தை. பூமி, ஐயோ பூமி, உன்னை இங்க தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போவேன்? இதோ மறுபடியும் வரான். எப்படிம்மா, எப்படி உங்களை என்னால இங்கே விட்டுட்டு போக முடியுமா? லைஃப்ல ஒரு நொடியாவது உங்களை நான் பிரிஞ்சு இருந்திருக்கேனா? அழாதப்பா, நான் மட்டும் என்ன உன்னை விட்டுட்டு ஒரு நொடியாவது இருந்திருக்கேனா? ஆனா ஒரு வயசு பொண்ணு நடு ரோட்ல இப்படி விட்டுட்டு போறது பெரிய பாவம்டா. நம்ம குடும்பத்துக்கு அது நல்லது இல்ல. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பூமியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நான் ஒத்துக்கிறேம்மா. ஆனா ஆனா ஒரு கண்டிஷன். நான் தான் அவளுக்கு தாலி கட்டினேன்னு எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. எப்படிரா நடு ராத்திரியில எங்கேயோ கூட்டிட்டு போய் நீ தாலி கட்டி வச்சிருக்க? அத எப்படி அவ ப்ரூவ் பண்ணுவா? நான் அவளுக்கு 1 மாசம் டைம் கொடுக்கறேன். அது வரைக்கும் என் வீட்டுல இடமும் கொடுக்கறேன். அவ லிமிட்லயே அவ இருந்துகிட்டு நான் தான் தாலி கட்டினன்றத அவ ப்ரூவ் பண்ணட்டும். அத்தை, இந்த கண்டிஷனை நான் ஏத்துக்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டாடா, கூட்டிட்டு போயிடலாமா? சரி, வா பூமி, வா.